அறிவழகன், என்ன மேடம் திடீர்னு வந்திருக்கீங்க? பாஸ்கர் உங்களை ரவுடிங்ல வச்சு மிரட்டினாரா? இல்ல மேடம், மிரட்டல. மிரட்டலையா? மிரட்டல மேடம். அப்போ இந்த காயம் எல்லாம்? அது சின்ன ஆக்சிடென்ட். பைக்ல போகும்போது கீழே விழுந்துட்டேன். நீங்க பொய் சொல்றீங்கன்னு நல்லா தெரியுது. இல்ல மேடம், நான் எதுக்கு போய் சொல்லணும்? சரி, எதுக்காக என்ன இப்ப பார்க்க வந்தீங்க? நான் பழனிய பார்க்கணும். எந்த பழனி மேடம்? என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? எங்க அப்பாவை கொலை செய்யறத பார்த்த பழனியை தான் கேக்குறேன். நான் அவரை பார்க்கணும். அதான் நான் சொன்னேனே மேடம், அவன் கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவன். அதுவும் இல்லாம அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. பெரிய இடத்து விஷயத்துலலாம் அவன் நிச்சயமா தலையிட மாட்டான் மேடம். அதான் சொல்லிருக்கேன் மேடம். நான் அவனை பார்க்கணும்னு தான் சொன்னேன். சாட்சி சொல்ல கூப்பிடல. அவனை பார்த்தா எப்படியும் சாட்சி சொல்லதானே கூப்பிடுவீங்க. அதெல்லாம் அவன் விரும்ப மாட்டான் மேடம். அவனுக்குன்னு குழந்தை குட்டிங்க இருக்கு. இந்த பிரச்சனைக்குள்ள வந்தா அவன் குடும்பமே நிர்மூலமாயிடும். இதையெல்லாம் கண்டிப்பா அவன் யோசிப்பான். இதெல்லாம் நானும் யோசிச்சுதான் பேசுறேன். நீங்க பழனி யாரு, எங்க இருக்காருன்னு மட்டும் சொல்லுங்க. மத்ததெல்லாம் நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். என்ன யோசிக்கிறீங்க அறிவழகன்? சாரி மேடம், இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது மேடம். எதுவும் பண்ண முடியாதுன்னா? எந்த உதவியும் பண்ண முடியாதுன்னு சொல்றேன் மேடம். ரொம்ப நல்லா இருக்கு நீங்க பேசுறது. நீங்க அன்னைக்கு பேசுனதுக்கும் இன்னைக்கு பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எங்க அப்பா மேல இருக்கிற விசுவாசம், ஒரு குடும்பம் கண்ணுக்கு முன்னாடி அழியக்கூடாது அப்படி இப்படின்லாம் பேசுனீங்க. இன்னைக்கு எல்லாமே தலைகீழா இருக்கு. இதுக்கு மேல எந்த உதவியும் செய்ய முடியாதுன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றீங்க. நீங்க இப்படி எல்லாம் பேசுற ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும். பாஸ்கர் உங்களை கண்டிப்பா மிரட்டி இருக்காரு. ஆனா நீங்க இல்லன்னு சொல்றீங்க. என்ன யாரும் மிரட்டல. பழனி இருக்கிற இடம் சொல்லலங்கிறதுக்காக தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க மேடம். மிரட்டலனா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டீங்க. தயவு செஞ்சு டார்ச்சர் பண்ணாதீங்க மேடம். என்ன ஏதோ தெரிஞ்ச விஷயத்தை நான் சொன்னேன், அதோட விடாம தொடர்ந்து வந்து என்ன தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க. மேலும் மேலும் ஏதாவது பேசி என்ன காயப்படுத்தாதீங்க மேடம். தயவு செஞ்சு போயிருங்க. உங்க நன்றி உணர்ச்சி இவ்வளவுதானா? உதவுறன் முன் வந்துட்டு பாதியிலே கழண்டுக்கிறது குழத்தனமா படல. நல்ல வேளை, இப்பவே உங்க துணிச்சல் எவ்வளவு தூரம் வரும்னு தெரிஞ்சு போச்சு. நீங்க பேசுனதை நம்பி 4 பேருக்கு நடுவுல உங்களை நிறுத்தி இருந்தேனா நான் தான் அவமானப்பட்டு போயிருப்பேன். இது வரைக்கும் நீங்க செஞ்ச உதவிக்கலாம் ரொம்ப நன்றி. வரேன். Hello, Mr. Prasad Reddy. Chairman, Reddy Group of Companies, right? அந்த இடத்துல எனக்கும் எங்க அண்ணனுக்கும் சம பங்கு இருக்கு. எங்க 2 பேர் மேல இருக்கிற அந்த இடத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த இடம் அவன் சாகுற வரைக்கும் புல்மண்டி கிடக்கும். அத பார்த்து பார்த்து அவன் மனம் புழுங்கி சாகணும். அடச்ச, அந்த இடத்தால எனக்கு ஒரு பைசா கூட வேண்டாம். அவன் மேல உயிரியை வச்சிருந்தேன். கைமாறா அவன் என்ன பண்ணா தெரியுமா? துரோகம், பச்சை துரோகம் பண்ணிட்டான். மனோகர், நாளைக்கு தான்ப்பா. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்துரு. மிஸ் பண்ணிடாத. ஓகே? என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாளைக்கு நிச்சயதார்த்தம் இல்ல, இன்னும் நிறைய பேரை கூப்பிடணும், அதான் சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டுங்க. இன்னும் ஆர்டர் பண்ண நகைங்கெல்லாம் வரல. அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் விசாரிங்களே. அதெல்லாம் கரெக்டா வந்துரும். நீ ஏன் கவலைப்படுற? கரெக்டா வந்துரும். சரிங்க. ஹலோ. என்ன ரெட்டி சார், நிச்சயதார்த்த ஏற்பாடெல்லாம் பலமா நடக்குது போல இருக்கு. ஆமா, நீங்க யாரு? நான் யாருன்றது இருக்கட்டும், உங்க பொண்ணு எங்க இருக்கா தெரியுமா? ஏன் வீட்டுல தான் இருக்கா? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் யாருன்றதை அப்புறமா சொல்றேன். உங்க பொண்ணு வீட்டுல நான் இருக்கலான்னு தேடி பாருங்க. ஹலோ ஹலோ. யாருங்க? ஐஸ்வர்யா எங்கடி? ஏங்க இப்படி கத்துறீங்க? அவ ரூம்ல தான் இருப்பா. இருப்பாளா? இருக்காளான்னு பாருடி. விடு, நானே பாத்துக்கிறேன். ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா, 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 ஐஸ்வர்யா. அவ ரூம்ல இருப்பான்னு சொன்ன, எங்கடி காணோம்? தெரியலங்க, இங்கதான் இருப்பான்னு நினைச்சேன். நீ அங்க போய் தேடு. ஐஸ்வர்யா, 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 ஐஸ்வர்யா. எங்க போனா? ஏன்பா டிரைவர், நம்ம ஐஸ்வர்யாவை பாத்தியா? இல்லைங்கம்மா. இல்லையா? ஐஸ்வர்யா,
ஏன்பா ஆ. நம்ம ஐஸ்வர்யாவை பாத்தியா? நான் டியூட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலையம்மா. அப்படியா? ஆமாம்மா. ஐயோ எங்க போனாலும். ஏமா ஐஸ்வர்யா பாத்தியா? அது வந்துங்க ஐயா, சின்னம்மா காலையில சீக்கிரமே எந்திரிச்சு போயிட்டாங்க ஐயா. எங்க போனா? எனக்கு தெரியாதுங்க ஐயா. என்னங்க அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாருங்களேன். சேச்சா, எனக்கு பதட்டத்துல அந்த யோசனையே வரல. சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. எங்க தாண்டி அவ போய் தொலைஞ்சா? என்ன கேட்டா எனக்கு என்னங்க தெரியும்? அவ வரட்டுங்க, அவளை கேட்கலாம். எது வரட்டுமா? நிலைமை புரியாம பேசாதடி. எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி உன் பொண்ணு வீட்டுல இல்லைன்னு சொல்றான். ஏய், என்னமோ விபரீதம் நடந்திருக்கு. என்னங்க என்னென்னவோ சொல்றீங்களே, எனக்கு பயமா இருக்குங்க. அம்மா என்னடி? நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன சொல்ல போற? சொல்லு. சின்னம்மா யாரோ ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காத்தால அவங்க வீட்டை விட்டு போகும்போது நான் பார்த்தேன். எனக்கு என்னவோ இந்த கல்யாணம் பிடிக்காம அந்த பையனோட போயிட்டாங்களோன்னு தோணுது. என்னடி சொன்ன? என் பொண்ணு எவனையோ எடுத்துட்டு ஓடி போயிட்டான்னு சொல்றியா? ஐயோ, நான் அப்படி சொல்லலைங்க ஐயா. ஆனா சின்னம்மா அந்த பையனை லவ் பண்ணாங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஐயோ 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 ஐயோ, நம்ம குடும்ப மானத்தை வாங்கிட்டு போயிட்டாளே, அவ புத்தி ஏங்க இப்படி போகுது? நிறுத்து. ஐயோ, ஒப்பாரி வைக்காத. எனக்கு என் பொண்ணு மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. அவன் அந்த மாதிரி எல்லாம் போயிருக்க மாட்டான். அப்படின்னா எங்கெங்க போயிருப்பா அவ? தெரியலையே. நான் உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்றேன். நீ தைரியமா இரு. எனக்கு போலீஸுக்குலாம் போக வேண்டாங்க. நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு பொண்ணை காணணும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அது 4 பேருக்கு தெரிஞ்சா நம்ம குடும்பமான போயிடுங்க. நாளைக்கு நிச்சயதார்த்தப்ப பொண்ணை காணனாலும் அப்பவும் குடும்பமான சந்தி சிரிக்கும். போலீஸ்க்கு போறத தவிர எனக்கு வேற வழி தோணல. எனக்கு போலீஸ் கிட்ட போகிறத விட உங்க தம்பி கிட்ட போய் உதவி கேட்கலாங்க. என்னடி உளற? அவன் உறவே வேண்டான்னு தான் நிச்சயத்துக்கு கூட அவனுக்கு சொல்லல. அவங்கிட்ட போய் நிக்க சொல்றியா? அவர் மேல இருக்கிற கோபத்துல அவர்கிட்ட உதவி கேட்க கூடாதுன்னு இப்படி எல்லாம் பேசாதீங்க. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா நம்ம குடும்பமானம் தாங்க போகும். உங்க தம்பி இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நல்ல முடிவா எடுப்பாருங்க. ஆமா, இந்த மாதிரி விஷயத்துல அவன் சரியான முடிவு எடுப்பான் தான். அதுக்காக நான் போய் அவங்கால விட முடியுமா? என்னங்க பேசுறீங்க? நம்ம பொண்ணை விட நம்ம குடும்ப மானத்தை விட உங்க ஈகோ தான் பெருசா போச்சா? அவனுக்கு எனக்கு எந்த உறவும் இல்லைன்னு நான் எப்பவோ அத்து விட்டுட்டேன். இப்ப போய் அவன் முன்னால உதவிக்கு நிக்க முடியாது. என்னங்க இது? சொந்த தம்பி கிட்ட உதவி கேட்கறதுல என்னங்க தப்பு? உங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல அதெல்லாம் மனசுல வச்சுக்க கூடாதுங்க. உங்க தம்பி உதவி செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டாருங்க. ஏன்னா அவருக்கு ஐஸ்வர்யா மேல நிறைய அன்பு இருக்குங்க. வாங்க, உங்களுக்கு சங்கோச்சமா இருந்தா சொல்லுங்க, நான் போய் பேசுறேன் அவர்கிட்ட. இல்லடி, இல்ல. லேட் பண்ண பிரச்சனை பெருசாயிடுங்க. வாங்க, நான் பேசுறேங்க உங்க தம்பி கிட்ட. வாங்க ப்ளீஸ். ஏங்க, நம்ம பொண்ணு வாழ்க்கைங்க. உங்க ஈகோவால நம்ம பொண்ணு வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடக்கூடாது. வாங்க ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேக்குறேங்க. வாங்க வாங்க. சரி வா. உட்காருங்க. யாரு? மேடம், நான் சொன்னேனே அந்த புது கதாசிரியர் இவர்தான். ஓ, கதாசிரியரா? வாட் இஸ் யுவர் நேம்? கோவிந்தசாமி மேடம். கோவிந்தசாமியா? ஆமா மேடம், அப்பா அம்மா வச்ச பேரு. எத்தனை வருஷமா உனக்கு இது பேரு? பிறந்ததுல இருந்தே இந்த பேர் தான் மேடம். சீச்சி சீச்சி, முதல்ல இந்த பேரை மாத்தணுயா. ஏயா, எழுத்தாளன்னா பேர் அப்படியே ஸ்டைலா இருக்க வேணாம்? எப்படி மேடம், அப்பா அம்மா வச்ச பேரை எதுக்காக மாத்தணும்? இங்க பாரு, நாம ஒரு பெரிய பொசிஷனுக்கு வரணும்னா அதெல்லாம் மாத்தணும்யா. இங்க பாரு, இப்போ என் பேரு அலமேலு. நாளைக்கு நான் ப்ரொடியூசர்னு பேரை எப்படி தெரியுமா போடுவேன்? எப்படி போடுவீங்க மேடம்? ஆலு நாராயணன். எப்படி மேடம்? நாராயணங்கிறது என் புருஷன்யா. ஓ மேடம், சார் எங்க? அவர் போயிட்டாரியா. வண்டியை விட்டு வருஷம் 3 ஆச்சு.
இருந்தப்போ அந்த மனுஷனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. போன பிறகு அந்த ஆள் பேராவது பிரயோஜனப்படட்டுமேன்னு தான் வச்சிருக்கேன். சரி சரி, நம்ம கம்பெனியை பத்தி மேனேஜர் என்ன சொன்னாரு? சொன்னார் மேடம். ஆ, என்ன சொன்னாரு? ரொம்ப உயர்வா சொன்னார் மேடம். ஆ, என்ன பத்தி என்ன சொன்னாரு? மேடம் வந்து விக்டோரியா மாதிரி சூப்பரான ஒரு பவர்ஃபுல் பர்சனாலிட்டின்னு சொன்னார் மேடம். ஏய் 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 ஏய், யார் அது விக்டோரியா? ஏதோ டுட்டோரியல் காலேஜ் பேரு மாதிரி இருக்கு. இல்ல மேடம், இங்கிலாந்து மகாராணியோட பேரு. ஆ, அப்படியா? ஏயா, பேசாம என் பேரை டைட்டில்ல இந்த ஆளு நாராயணன்னு போடுறதுக்கு பதிலா விக்டோரியான்னு போட்டா என்ன? வேண்டாம் மேடம், நீங்க அக்ரிமெண்ட் செக்ல எல்லாம் சைன் பண்ணணும்ல. அதுவும் இல்லாம கிறிஸ்டின் மேடம் அது. ஓ, சரி சரி சரி, அப்பனா வேண்டாம். அது சரி, இப்போ கதை ரெடியா? தயாரா இருக்கு மேடம். சரி, சொல்லு மேடம். முதல்ல உங்க மொபைலை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சிருங்க மேடம். ஏயா, உன் கதையை கேட்டு எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ண வேண்டாமா? மேடம். ஐயோ, ஜோக்கு சொன்னையா? ஜோக்கு சரி. இது கூட தெரியல, என்னையா இவன் எழுத்தாள? சரி சரி, கதைய சொல்லு. மேடம், நம்ம கதையில வில்லன் தான் ஹீரோ, ஹீரோ தான் வில்லன். புதுமையான கதை மேடம். இத பாரு, நான் பல புதுமையான கதையெல்லாம் கேட்டாச்சு. அதனால நீ என்ன கதை சொல்றதா இருந்தாலும் சரி, அத புதுமையான கதைன்னு மட்டும் சொல்லாத. ஓகேயா? சொல்லு. மேடம், ஹீரோ ஒரு பேராசக்காரன். அவனுக்கு பணம் ஒண்ணுதான் குறிக்கோள். சரி. குறுகிய காலத்துல நம்ம ஹீரோ பெரிய பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறான். ஆனா அதுக்கான எந்த தகுதியும் அவங்கிட்ட இல்ல. அதே ஊர்ல ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்கார் மேடம். அவருக்கு ரொம்ப தங்கமான மனசு. உழைப்பால உயர்ந்து இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரர் ஆயிருக்காரு. அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு மேடம். அந்த பொண்ணு மேல அப்பாவுக்கு உயிர். அந்த பொண்ணு எதை கேட்டாலும் அவர் வாங்கி தருவார் மேடம். அந்த பொண்ணு நம்ம ஹீரோ இருக்கானே, அதான் மேடம் வில்லத்தனமான ஹீரோ. இவனை பாக்குறா, இவனும் அவளை பாக்குறான். ஏனோ தெரியல, அவனுக்கு இவளை பிடிச்சிருக்கு, இவளுக்கு அவனை பிடிச்சிருக்கு. அதுதான் விதி. அவ தன்னோட அப்பா கிட்ட இவனைத்தான் தனக்கு கல்யாணம் கட்டி வைக்கணும்னு கேக்குறா. அந்த நல்ல மனுஷனும் தான் மக விருப்பத்துக்காக தன்னோட நிலையில இருந்து கீழே இறங்கி அவனோட வீடை தேடி போய் சம்பந்தம் பேசுறாரு. கல்யாணமும் நடந்துருது. அடுத்த நாள்ல இருந்து இவன் தன்னோட மாமனார்கிட்ட இருந்து சொத்தை எழுதி வாங்கறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கான் மேடம். ஆனா அந்த நல்ல மனுஷனுக்கு இவனோட நோக்கம் தெரிஞ்சு போய் சொத்தை எழுதி தரத்துக்கு அவாய்ட் பண்ணிட்டே இருக்காரு. அப்புறம் ஒரு முறை எல்லாரும் கொடைக்கானலுக்கு டூர் போறாங்க மேடம். அங்க தனியா ஒரு மலை உச்சில வச்சு நம்ம ஹீரோ, அதான் வில்லத்தனமான ஹீரோ, அவரோட மாமனார்கிட்ட சொத்தை எல்லாத்தையும் எழுதித்தான்னு மிரட்டுறாரு மேடம். அவரு மறுக்கிறாரு. இவன் டென்ஷன் ஆகுறான், மிரட்டுறான். அவரு மறுக்கிறாரு. கொன்னுடுவேன்னு இவன் மிரட்டுறான். அவர் இவனை திட்டுறாரு. மக கிட்ட உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணா தெரியுமா மேடம்? மலை உச்சில இருந்து அவரை கீழே தள்ளி சாகடிச்சிட்டான். சங்கீதா, ஏய் சங்கீதா, ஏய் சங்கீதா, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி கத்துன? உன்னை தாண்டி கேக்குறேன், ஏன் கத்துன? ஏமா கத்துற நீ வேற? ஏய், என்ன கத்துனா? இப்ப பாரு, ஊமை கொட்டா மாதிரி உட்கார்ந்திருக்கா. சொல்லுடி சொல்லுடி, என்ன ஆச்சு? எனக்கு அப்பா ஞாபகம் வந்துருச்சு. ஆமா, செத்து போன அப்பா ஞாபகம் இப்ப எதுக்கு வந்து தொலைது உனக்கு? என்ன அம்மா, பேசாம இருமா. இதுக்குதான் பைத்தியத்தை பிடிச்சிச்சாடி. எப்ப கத்துறதுன்னு தெரியல. 4 பேர் வந்திருக்கும் போதா கத்துறது? அம்மா, அவங்க எல்லாம் அங்க உட்கார்ந்திருக்காங்க. நீ போ, நான் பாத்துக்கிறேன். போ. ஆமா, பாத்துக்கிறேன். தள்ளு. தண்ணி வேணுமா? பிரமாதம், பின்னிட்டீங்க. தேங்க்யூ சார். பாத்தீங்களா மேடம், ரொம்ப எமோஷனலான சீன் மேடம். அந்த சீனை கேட்டு மேடம் அப்படியே ஆடி போயிட்டாங்க மேடம். மேடம், இந்த படம் கண்டிப்பா சில்வர் ஜூப்ளி தான் மேடம்.
எத்தனை நாள் ஓடும்னு எனக்கே தெரியாது மேடம். மேடம் இன்னைக்கு நல்ல நாள், அப்படியே அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா. அட்வான்ஸா? மூஞ்சிய பாரு. உன் கதையை கேட்டு அவ கத்துனது அபசகுணம் மாதிரி இருக்கியா? மேடம் போயா, முதல்ல வெளியே போயா. மேடம் கொஞ்சம் யோசிச்சு. என்ன மேனேஜர் நீ இந்த மாதிரி ஆளெல்லாம் கதை சொல்றது கூட்டிட்டு வந்திருக்க? போங்க வெளியில. கதை சொல்ற ஆளை பாரு, போயா. சில்வர் ஜூபிலி சார், இந்த கதை என்னோட இமேஜ் கொஞ்சம் கரெக்டா இருக்க மாதிரி தான் தோணுது. இமேஜா? முதல்ல இந்த சட்டைய மாத்து, வெறிக்குது, கொன்றுவேன். பொறாம. யாரு உன் மூஞ்சிய பார்த்து நான் பொறாம பட்டாலும் வந்தானுங்க பாரு, காலங்காத்தால மூட் அவுட் பண்றதுக்கு. சீ.